வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 135வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், 671வது கேள்வி. ஒரு விளையாட்டு திடல் செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது. செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 50 மீட்டர், 80 மீட்டர். திடலில் சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம் ஆகும். மொத்த செலவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன வடிவம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தோட பரப்புக்கான ஃபார்முலா ½ × b × h. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு பேஸுங்கிறது 50, ஹைட்டுங்கிறது 80. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 2 2 4 2 8. அப்போ 5 4 பெருக்கணுன்னா 5 20, 2 0 இருக்கிறதால 2 0, 2000 சதுர மீட்டர் கிடைக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபான்றாங்க. அப்போ இதை 5ஆல் பெருக்கிறோம். ஸோ பாருங்கள், 2 10. இதெல்லாம் பக்கத்தில் எத்தனை 0 இருக்குன்னா 3 0 இருக்குது. ஸோ அப்போ மொத்தமாக எவ்வளோ ரூபாய் செலவாகும் அப்படின்னா ரூபாய் 10,000 ரூபாய் செலவாகுன்றது தான் இதற்கான விடை. சரிங்களா? இது 671. அடுத்து பாருங்கள், 672. 5 எண்களின் சராசரி 180. அவற்றில் ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி 155 என மாறுகிறது எனில் நீக்கப்பட்ட எண்ணை காண்க. 5 எண்களுடைய சராசரி 180. அப்போ என்ன பண்ணுறோம்? மொத்தம் கண்டுபிடிக்கணும்னா 180 5ஆல் பெருக்கிறோம். 180 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா 900. ஒரு எண்ணை நீக்கிடுறாங்க. ஒரு எண்ணை நீக்கிறோன்னா மீதி எத்தனை நம்பர் இருக்கும்? 4 நம்பர். இதோட சராசரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 155. அப்போ 155 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 620. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் அந்த நீக்கப்பட்ட எண்ணாக இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய விடை 280. அப்போ நீக்கப்பட்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 280. சரிங்களா? அடுத்ததாக 673. ஒரு நபர் 500 மீட்டர் நீளமுள்ள ஒரு தெருவை 5 நிமிடங்களில் கடக்கிறார் எனில் அவரின் வேகத்தை கிலோமீட்டர் பை மணியில் கூறுக. பாருங்கள், ஸ்பீடுக்கான ஃபார்முலா. ஸ்பீடு ஈக்குவல் என்ன ஃபார்முலா அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டாக? தூரம் பை காலம். அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 500 மீட்டர். டைம் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிடம், 5 மினிட். கரெக்டாக? அவங்க கேட்குறது கிலோமீட்டர் பை மணியில் மாற்ற சொல்கிறாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறோன்னா என்ன கிடைக்கும்? 100ன்னு கிடைக்கும். கரெக்டாக? 100 இன்ட்டு மீட்டரில் கொடுத்துருக்காங்க. மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும் அப்படின்னா 1/1000. ஏன் ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். அவங்க மீட்டரில் கொடுத்துருக்காங்கன்றதால கிலோமீட்டராக மாற்றத்துக்கு பையில். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நிமிஷம் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம். அப்போ 1/60. ஸோ இந்த 60 மேலே போயிடும். கரெக்டாக? அப்போ பாருங்கள், 1 2 3 0, 1 2 3 0 கேன்சல் ஆகிடும். மீதி நிற்கக்கூடிய நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 6ன்னு நிற்கும். ஸோ ஆன்சர் 6 கிலோமீட்டர் பை மணி. ஆனால் அவங்க ஆன்சரில் அது எங்கேயுமே கொடுக்கல. சரிங்களா? ஸோ ஆன்சர் 6 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது தான் சரியானது. சரிங்களா? அடுத்த 674. ஒருவர் தனது பயண தூரத்தில் 2/11 பங்கை கோச் வண்டியிலும் 17/22 பங்கை ரயில் வண்டியிலும் மீதமுள்ள 1 கிலோமீட்டரை நடந்தும் கடக்கிறார் எனில் பயண தூரம் என்ன? இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதத்தில் போடலாம். ஒன்று மெத்தடாக போடுறது, இன்னொன்று ஆப்ஷன்லேருந்து போடுறது. நான் உங்களுக்கு ரெண்டையுமே சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் மெத்தடாக சொல்லிடலாம். ஒருவர் தனது பயண தூரத்தில் எவ்வளோ தூரம் பயண தூரம்னு தெரியாது. நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதில் 2/11 பங்கு அதை கடந்துடுறாரு. அப்போ -2/11 ஆஃப் எக்ஸ். ஏன்னா இந்த மொத்த தூரத்தில் 2/11. அதே மாதிரி 17/22 பங்கு அதையும் கடந்துடுறாரு. அப்போ -17/22 எக்ஸ் அதையும் கடந்துடுறாருன்றதால அது ஏன்னா மொத்த தூரத்தில் எக்ஸை கடந்துடுறாரு. மீதி இருக்குது. இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டோன்னா மீதி என்ன இருக்குன்னா 1 கிலோமீட்டர் இருக்குது 1. இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சிடுச்சு. மொத்தத்துலேருந்து எக்ஸை வெளியே எடுத்துடலாம். மீதி இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் எடுத்துட்டா 1 மைனஸ் இங்கே என்ன இருக்கும்? 2/11 மைனஸ் இங்கே என்ன இருக்கும்? 17/22. இந்த வேல்யூ தான் என்னன்னு சொல்கிறோன்னா 1. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 22. பாருங்கள், 22 22. 11 2ஆல் பெருக்கலாம். அப்போ மேலேயே 2ஆல் பெருக்கிறோம். ஸோ 2 4. 22 1ஆல் பெருக்கினாலும் 22. அப்போ 17 1ஆல் பெருக்கணுன்னா 17. கூட என்ன இருக்குது? எக்ஸு ஈக்குவல் டு 1. பாருங்கள், 22ல் 4 போயிடுச்சுன்னா 18, 18ல் 17 போயிடுச்சுன்னா 1. ஸோ மேலே என்ன கிடைக்கும்? 1/22. இந்த பெருக்கல் இருக்கிற 1/22 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வருதுன்னா 22/1. ஸோ 22 22. அவரோட மொத்த பயணம் தூரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 22 கிலோமீட்டர். ஆப்ஷன் ஏ. இது மெத்தடாக போடுறது. இது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது சார். இது என்ன எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஒன்றுமே கிடையாது. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே பையில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வாய்ப்பாட்டில் வர்றது மாதிரி தான் இருக்குது.
இங்கே 11, இங்கே 22, ரெண்டுமே 11ஆம் வாய்ப்பாடு. ஸோ ஆன்சரும் கண்டிப்பாக எந்த வாய்ப்பாட்டில் வரது மாதிரி இருக்கும்னா 11ஆம் வாய்ப்பாடு. ஏன்னா அப்போ தான் அது கேன்சல் ஆகும் அப்படிங்கிறதால 11ஆம் வாய்ப்பாடு. அப்போது இது கிடையாது, இது கிடையாது. மீதி இருக்கிற ஏவா சியாங்கிறது தான் இப்போ பிரச்சனை. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஏவை எடுத்துக்கலாம். 22 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. 22ல் 2/11 பங்கு, 2/11 பங்கு எவ்வளோ? 2 2 2 4, அப்போ 2 4 இதாச்சா. அடுத்ததாக 22 கிலோமீட்டரில் 17/22 பங்கு, 17/22, 22 கேன்சல் ஆகிடும், 17. பாருங்கள், அவர் அப்போது கோச் வண்டியில் போனது 4 கிலோமீட்டர், ரயில் வண்டியில் போனது 17 கிலோமீட்டர். 4 ஒரு 17, 21, மொத்தம் 22 கிலோமீட்டர். 22ல் 21 போயிடுச்சுன்னா மீதி 1 கிலோமீட்டர், மீதி 1 கிலோமீட்டர். கரெக்டாக வருதா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 22 கிலோமீட்டர். இது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மெத்தடாக போட்டு எக்ஸெல்லாம் வெளில எடுக்கிறதுன்றது பெருசாக இருக்குன்னும் போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக 675. ஒரு சுமை ஊர்தியிலிருந்து சுமையை இறக்க ஏதுவாக 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் ஒரு சாய்வு தளம் உள்ளது. சாய்வு தளத்தின் உச்சி தரையிலிருந்து 0.9 மீட்டர் உயரத்தில் உள்ளது எனில் சாய்வு தளத்தின் நீளம் யாது? இது நம்ம ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரு 5 வீடியோ போட்டிருப்போம். எப்பயாவது டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரியும் கேட்கலாம். இது ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் தான் பாருங்கள். சரிங்களா? என்ன விளக்கன்றதையும் சொல்லிடுறேன், எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சுமை ஊர்தியிலிருந்து சுமையை இறக்கிறதுக்கு இதுதான் இப்படி வச்சுக்கோங்களேன். இது ஒரு லாரி இவ்வளோ ஹைட்டில் நிற்குது, இங்கேருந்து இறக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க, சாய்வாக இங்கே மேலேருந்து இறக்கிறதுக்காக ஒரு சாய்வு தளம் போடுவாங்க இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. அது எவ்வளோ ஏற்ற கோணத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 30 டிகிரி. தரையிலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னா 0.9 மீட்டர். இப்படி அவங்க கேட்குறது இதோட ஹைட்டு, இதோட இந்த சாய்வு தளத்தோட நீளம் எவ்வளோ அப்படிங்கிறது தான். ஒன்றும் இல்லை, இங்கே 30 டிகிரி இருந்துச்சுன்னா இதுதான் விஷயம். இதில் இங்கே 30 டிகிரி, இது செங்கோண முக்கோணம் இல்லையா, கர்ணம் கேட்டிருப்பாங்க. 30 டிகிரி இருந்துட்டு எதிரில் இந்த ஹைட்டு கொடுத்துட்டு கர்ணம் கேட்டிருந்தாங்கன்னா ஒன்றுமே இல்லை, அவங்க கொடுத்த நம்பரை 2ஆல் பெருக்குனிங்கன்னா போதும். 0.9 என்ன செஞ்சால் போதும், 2ஆல். இது எப்போ 30 டிகிரி கொடுத்துருந்தா மட்டும்தான். வேறெல்லாம் இருந்தால் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத ட்ரிக்னாமெட்ரியில் வீடியோ போடும்போது நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்போது 9 2 18, ஒரு ஸ்தான் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ ஆன்சர் 1.8 மீட்டர், ஆப்ஷன் சி. சரிங்களா? இது 675. இது 5ம் நேற்று சொன்ன கேள்விகளுக்கான விடைகள். அதே மாதிரி காலை எழுந்தவுடன் கணக்கு 136வது நாளுக்கான வினாக்கள். நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே இப்போ நீங்கள் எழுத போகிற குரூப் 2 2A எக்ஸாமையும், அடுத்ததாக அதில் மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 40 கேள்விகள் கேட்குறதா சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு யூஸ் ஆகிறது மாதிரியான கொஷின்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். இதில் பாருங்கள், 676. 10 மதிப்புகளின் திட்ட விலக்கம் 3. ஒவ்வொரு மதிப்புடனும் 4ஐ கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விலக்கத்தின் விலக்க வர்க்க சராசரி யாது? நம்ம திட்ட விலக்கத்துக்கும் விலக்க வர்க்க சராசரிக்கும் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். நான் வேணா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திட்ட விலக்கம்னா என்ன, விலக்க வர்க்க சராசரினா என்ன, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? சொல்லப்போனால் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இது. அடுத்தது 677. 11 13 17 19 23 டேஷ் என்ற தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பு எது? அடுத்ததாக 678. கூட்டு சராசரி காணவும். 2 4 6 8 10 12 14 16 இதுக்கு கூட்டு சராசரி கேட்டிருக்காங்க. சரியா? 679. ஷியாமின் மாத வருமானம் ரூபாய் 12,000. அவர் சேமிக்கும் தொகை ரூபாய் 1200. அவரின் சேமிப்பு, செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்க. அடுத்ததாக 680. ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலையில் 30% அதிகரித்ததால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் கூறுக. சரிங்களா? இந்த கேள்விகள் எல்லாமே எளிமையான கேள்விகள் தான் பாருங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்கிறதெல்லாம் இதுக்கான ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான விடைகளை சொல்கிறேன். நீங்கள் போட்டு பார்த்து உங்களோட விடைகள் எதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.